SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு பயண எச்சரிக்கையை தளர்த்திய நாடு. கெஹலியவின் மனு மீதான தீர்மானம் ஒத்திவைப்பு. நாட்டை விட்டு தப்ப முயன்ற வெளிநாட்டு பிரஜை கைது. யாழில் முரல் மீன் தாக்குதலுக்கு இலக்காகி கடத்தொழிலாளர் பரிதாப மரணம். பொதுமக்களுக்கு காவல்துறையினர் விடுவித்துள்ள கோரிக்கை. வெளிநாடொன்றில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலர் பலி. தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இலங்கை தொடர்பான பயண எச்சரிக்கையை தென்கொரியா தளர்த்தியுள்ளது. அதன்படி இலங்கைக்கான பயண எச்சரிக்கையை ஜூலை 1 முதல் நிலை 2 1க்கு திருத்தம் செய்ய தென்கொரியாவின் வெளிவிகார அமைச்சு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் தென்கொரியா வெளிவிகார அமைச்சு விடுவித்துள்ள அறிக்கையில், இலங்கையில் மேம்பட்ட பாதுகாப்பு மற்றும் சுகாதார நிலைமைகள் காரணமாக பயண வழிகாட்டுதல்கள் தளர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே கொரியா சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு ஈர்க்கும் எனவும் தெரிவித்துள்ளது. இதேவேளை தென்கொரியா பல இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தரமற்ற தடுப்பூசிகளை கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பில் தனக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் முடியும் வரை தம்மை விளக்கமறியலில் வைக்குமாறு மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றத்தில் உத்தரவை ரத்து செய்ய கோரி முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு அனுமதிக்கப்படுமா இல்லையா என்ற தீர்மானம் மற்றும் அவரை பிணையில் விடுவிப்பதற்கான கோரிக்கை தொடர்பான உத்தரவு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1 அறிவிக்கப்படும் என மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கெஹலிய ரம்புக்வெல சமர்ப்பித்த மனுவை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் நிஷங்க பந்துல கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை அறிவித்துள்ளது. நிதி மோசடியில் ஈடுபட்ட வெளிநாட்டு பிரஜையொருவர் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். பல நிர்மாண பணிகளை மேற்கொள்வதற்காக ஒருவரிடமிருந்து 6,08,18,452 ரூபாவை பெற்றுக்கொண்டு நிர்மாண பணிகளை மேற்கொள்ளாமல் மோசடி செய்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கட்டுநாயக்க விமான நிலைய பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணைகளின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 31 வயதான பெல்ஜிய பிரஜை என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கட்டுநாயக்க விமான நிலைய பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் குருநகரைச் சேர்ந்த கடத்தொழிலாளர் ஒருவர் முரல் மீனின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் குருநகர் 5ஆம் மாடி குடியிருப்பினைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான 26 வயதுடைய கடத்தொழிலாளர்கள் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குருநகர் கடற்பரப்பிலிருந்து நேற்று கடத்தொழிலுக்கு சென்ற நிலையில் உயிரிழந்தவரின் கழுத்து பகுதியில் முரல் மீன் தாக்கியுள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். போலி நாணயத்தாள்கள் தொடர்பில் தகவல்கள் கிடைத்தால் அருகிலுள்ள காவல் நிலையங்களில் தெரிவிக்குமாறு காவல்துறையினர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர். போலி நாணயத்தாள்கள் அச்சிடுவது தொடர்பில் தப்புத்தேகம, கிளிநொச்சி மற்றும் எககொட உயன ஆகிய காவல்துறை பிரிவுகளுக்குட்பட்ட பகுதியிலிருந்து தகவல்கள் கிடைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இதன் காரணமாக மேற்குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு சந்தேக நபர்களை கைது செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. எனவே போலி நாணயத்தாள்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு காவல்துறையிடம் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். உலகச் செய்திகள். பிரேசிலில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரையில் 179 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரேசிலின் தெற்கு மாகாணமான ரியோ கிராண்டி டு சுல் நகரில் கடந்த மே மாதம் முதல் பருவமழை கொட்டுத்தீர்த்து வருகிறது. இந்நிலையில் குறித்த நகரில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டதுடன் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 33 பேர் மாயமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு பயண எச்சரிக்கையை தளர்த்திய நாடு. கெஹலியவின் மனு மீதான தீர்மானம் ஒத்திவைப்பு. நாட்டை விட்டு தப்ப முயன்ற வெளிநாட்டு பிரஜை கைது.
யாழில் முரல் மீன் தாக்குதலுக்கு இலக்காகி கடத்தொழிலாளர் பரிதாப மரணம். பொதுமக்களுக்கு காவல்துறையினர் விடுவித்துள்ள கோரிக்கை. வெளிநாடொன்றில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலர் பலி.